ஸோ இன்றைக்கி செஷனில் வந்துட்டு நம்ம ஆக்சுவலாக போஸ்ட்கிரஸ் எஸ்கியூஎல் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ எஸ்கியூஎல்லே வந்துட்டு வி ஹாவ் டிஃப்ரெண்ட் சர்வர்ஸ். ஓகேவா? அதில் வந்து மைசீக்வல் இருக்குது, எஸ்கியூஎல் லைட்டுன்னு ஒன்று இருக்குது. அது வந்துட்டு நீங்கள் டேரெக்டாகவே .dbன்னு ஒரு ஃபைலில் எல்லா டேட்டாவே ரைட் பண்ணிக்கோ. ஸோ அது மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வந்துட்டு போஸ்ட்கிரஸ் எஸ்கியூஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்னது அப்படின்னா வந்துட்டு இது ஒரு டைப் ஆஃப் எஸ்கியூஎல் சர்வர். ஓகேவா? ஸோ இதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஸோ நான் லினக்ஸில் இருக்கனால எனக்கு இப்போ உங்களுக்கு எப்படி இன்ஸ்டால் விண்டோஸில் பண்ணணுன்னு எனக்கு காட்ட முடியாது. பட் நான் உங்களுக்கு வந்துட்டு அதுக்கு ஒரு டாக்குமெண்ட் இதை வந்து குரூப்பில் அனுப்பிச்சி வைக்கிறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் அதை ரெஃபர் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் நார்மலாக பவர் ஷெல்லோ உங்களுக்கு வந்து கமெண்ட் ப்ராம்ப்ட்லேயோ போயிட்டு PSQL அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா யூ கேன் ஆக்சஸ் தட் எஸ்கியூஎல்லோட கமாண்ட் லைன் இது நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் போஸ்ட்கிரஸ்க்கு. ஓகேவா? ஸோ இப்போ நான் இதில் லினக்ஸில் இருக்கனால எனக்கு சூப்பர் யூசர் ப்ரிவிலேஜஸ் இருந்தால் தான் ஐ கேன் ஆக்சஸ். ஓகேவா? ஸோ அதனால வந்துட்டு நான் சூடோன்னு போட்டுக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த பார்ட்டில் வந்து நீங்கள் இதை மட்டும் ரன் பண்ணால் போதுன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த பார்ட் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்கள் பவர் ஷெல் ஓப்பன் பண்ணும் போதே ரன் சட்மின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நார்மலாக வந்துடும். ஸோ இது ரிகார்டிங் எதுவும் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பார்க்கும்போது யூ கேன் ஜஸ்ட் கிவ் அ டெக்ஸ்ட் இந்த குரூப். நான் அதில் வந்துட்டு என்னென்னு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்துட்டு PSSQL ஷெல்லை லான்ச் பண்ணணும் அண்ட் வந்துட்டு அது யூசர் நேம் வந்துட்டு போஸ்ட்கிரஸில் வச்சு லான்ச் பண்ணுறதுக்காக -யூன்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது யூசர் நேம் நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும் போதே உங்களுக்கு கேட்கும். நீங்கள் அப்போ இது பண்ணிக்கலாம். நான் சிம்பிளாக இருக்குன்றக்கா போஸ்ட்கிரஸ்னு வச்சுட்டேன். ஸோ நீங்கள் இப்போ இந்த கமாண்டை என்ட்ரு பண்ணிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு விண்டோஸில் இந்த பாஸ்வேர்ட் கேட்காது. பட் எனக்கு நான் சூப்பர் யூசர் ப்ரிவிலேஜ் கொடுத்துருந்ததுனால எனக்கு பாஸ்வேர்ட் கேட்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு இதில் வந்து நின்றோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னென்னா நம்ம வந்து டேபிள்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஓகேவா? ஆக்சுவலாக இல்லை டிஃபால்ட்டாக இருக்க டேட்டா பேஸ் பேர் போஸ்ட்கிரஸ்ன்னு இருக்கும். நம்ம வேணால் வேறு டேட்டா பேஸ் பேரும் வச்சுக்கலாம். அதை கடைசியில் எப்படி நான் க்ரியேட் பண்ணணும் கட்டுறேன். இப்போ நம்ம வந்து டேபிள் கான்செப்டுக்குள்ளே போயிடும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு டேபிள் க்ரியேஷன். ஓகேவா? டெக்ஸ்ட்டு விசிபிளாக தானே இருக்குது எல்லாத்துக்கும்? ஓகே. ஸோ இன்றைக்கி வந்துட்டு டீச்சர் ஸ்டூடெண்ட் கிளாஸ் ரூம் வந்து நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்திருக்கோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டீச்சர்ஸ்க்கு வந்து லைக் அந்த டேபிளை க்ரியேட் பண்ண என்ன கமாண்டுன்னு சொல்லலாம். ஸோ டேபிளுங்கிறது ஒன்றும் இல்லை. என்னென்னா நீங்கள் இப்போ CSV ஃபைல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல. ஸோ CSV ஃபைலில் வந்துட்டு உங்களுக்கு யூ வில் பி ஹேவிங் ரோஸ் அண்ட் காலம்ஸில் அந்த மாதிரி வந்துட்டு இங்கே வந்துட்டு உள்ள ஒரு ஒரு லைக் டைப் ஆஃப் என்ட்ரிக்கும் வந்துட்டு யூ வில் பி ஹேவிங் காலம் என்ட்ரிஸ். ஓகேவா? ஸோ நம்ம அதை வந்து அந்த காலமில் என்ன டேட்டா டைப் ஸ்டோர் பண்ணணும், அதுக்கு வந்து என்ன நேம் வைக்கணும், இதெல்லாம் நம்ம டிஃபைன் பண்ணியிருப்போம். இது என்டையராக ஒரு டேபிள் மாதிரி இருக்கும். நீங்கள் நார்மலாக CSVயில் ஒரு டேபிள் பார்ப்பீங்களா? ஸோ அதே மாதிரி தான் இங்கே SQLலையும். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு அடிஷ்னலாக ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். நம்ம வந்துட்டு இப்போ RDBMSோ SQLலையோ ரொம்ப டீப்பாக நம்ம போகிறதில்ல. நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் தான் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணுறோம். உங்களுக்கு இன்கேஸ் அது ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணணுன்னா நம்ம அதுக்கு தனியாக அதுக்கப்புறம் செஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இல்லை பேசிக்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். ஸோ இப்போ இந்த கிரியேட் டேபிள் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபஸ்ட்டு டீச்சர் டேபிளுக்கு வந்துட்டு ஒரு டீச்சராக இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஆப்வியஸாக ஒரு ஐடி இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் அதுக்கு வந்துட்டு டீச்சர் ஐடின்னு சொல்லிட்டு ஒரு இது போட்டுட்டோம். இதுதான் வந்துட்டு ப்ரைமரி கீயாக நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரைமரி கீ அப்படிங்கிறது என்னென்னா இந்த ஐடியை வச்சுட்டு தான் வந்துட்டு எனக்கு ஒரு டீச்சர் ஆப்ஜெக்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் என்னால். ஓகேவா? ஸோ இப்போ மல்டிபிள் டீச்சர்ஸ் இருக்காங்கன்னா ஒருத்தருக்கும் ஒரு ரோல் நம்பர் நம்ம காலேஜில் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நம்ம இந்த பர்டிகுலர் ஸ்டாஃப் வந்து வித்தவுட் நேம் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு இந்த ஐடியா தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் அதுக்கு ப்ரைமரி கீன்னு கொடுத்துட்டோம். வேறு டேபிள்லேருந்து இதை ரெஃபரன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னாலுமே வந்துட்டு இந்த ப்ரைமரி கீ வச்சு தான் அதை ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஸோ இதுக்கு டேட்டா டைப் வந்து பிக் சீரியல்னு கொடுத்துருக்கோம். அப்படின்னா என்னென்னா ஒரு டீச்சருக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஐடி வந்துட்டு வில் கெட் அசைன்ட். ஓகேவா? ஸோ பிக் சீரியல் மாதிரி கேன் யூஸ் இன்டீஜர் அண்ட் என்ன சொல்ல நீங்களே வந்துட்டு இன்சர்ட் பண்ணும் போது ஒரு ஐடி கொடுக்கலாம். பிக் சீரியல் போட்டுட்டோன்னா என்னென்னா அதுவே வந்துட்டு அதை பார்த்துக்கும். ஓகேவா? ஸோ அப்புறம் வந்துட்டு ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேமுக்கு வந்து வேர் கேர்னு கொடுத்துருக்கோம். ஸோ வேர் கேர்னால் வந்துட்டு ஒன்றும் இல்லை செட் ஆஃப் கேரக்டர்ஸ். ஓகேவா? அதோட லென்த் வந்து 50 அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம். இங்கே நாட் நல் அப்படின்னு ஒரு இது எண்டில் எல்லாத்துக்குமே போட்டிருக்கோம். அப்படின்னா என்னென்னா வந்துட்டு இது எம்டியாக விடக்கூடாது அந்த என்ட்ரியை வாங்கும் போது.
ஸோ அதுக்கு வந்துட்டு நமக்கு எப்போவுமே ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் நம்ம கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும். ஸோ இதில் இருக்க எல்லா டீட்டெயில்ஸுமே எசென்ஷியல்ன்றனால வந்துட்டு நாட் நல் போட்டோம். ப்ரைமரி கீக்கு ஏன் போடலைன்னா ப்ரைமரி கீ வந்து எப்போவுமே நாட் நல்லாக தான் இருக்கும் டிஃபால்ட்டாகவே. அது இல்லைனா உங்களால் ஒரு இதை இன்சர்ட்டே பண்ண முடியாது. ஸோ இப்போ நீங்கள் இதை ரன் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு இங்கே என்ன வருதுன்னு நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கிரியேட் டேபிள் அப்படின்னு சொல்லி கீழே ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துருக்கும். அப்படின்னா என்னென்னா இந்த டேபிள் கிரியேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்போ இதே மாதிரி நம்ம இன்னும் ஒரு 2 டேபிள் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு கிளாஸ் ரூமுக்கு ஒரு டேபிள் இதே மாதிரி க்ரியேட் பண்ணிப்போம். ஸோ உங்களுக்கு இப்போ இந்த பாயிண்டில் எதுவும் இது ரிலேட்டடாக டவுட் இருந்தது அப்படின்னா இப்போவே கேட்டுருங்க. ஆக்சுவலாக நம்ம இதை எதுக்கு யூஸ் பண்ணுறோன்றதே இப்போ நான் சொல்லிடுறேன். என்னென்னா வந்துட்டு நம்ம இவ்வளோ நேரமாக ஓப்ஸ்லேயே வந்துட்டு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி தேவையான டேட்டா அதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணுறோம். கரெக்டாக? பட் வந்து அது கோட் ரன் ஆகிட்டு இருக்க வரைக்கும் அந்த டேட்டா இருக்கும். கோட் வந்துட்டு லைக் ரன் ஆகிறது நின்றுச்சு அப்படின்னா டேட்டா ரேம்லேருந்து காணாமல் போயிடும். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு பர்சிஸ்டண்ட்டாக எங்கேயா ஸ்டோர் பண்ணி வைக்கணும்ல, அதுக்காக தான் நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு டேட்டா பேஸோ இல்லை வந்துட்டு ஒரு ஸ்டோரேஜ் பக்கெட்டோ யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்துட்டு நம்ம யூஸ் கேஸ்க்கு இப்போ எஸ்கியூஎல் எடுத்திருக்கோம். நோ எஸ்கியூஎல் டேட்டா பேஸ் லைக் மாங்கோ டிபியில் டாக்குமெண்ட் டைப்பில் ஸ்டோர் பண்ணுறதுக்கும் தேர் ஆர் டேட்டா பேஸஸ். ஓகேவா? நம்ம வந்துட்டு இப்போ ரொம்ப மினிமலான ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறனால நம்ம வந்துட்டு இப்போ எஸ்கியூஎல் சூஸ் பண்ணியிருக்கோம். எஸ்கியூஎல்லையுமே நிறைய வேரியன்ஸ் இருக்குது. நான் பர்டிகுலராக இதை சூஸ் பண்ணதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு ஜாவாவோட கனெக்ட் பண்ண ஈஸியாக இருக்குன்றனால. ஓகேவா? ஸோ ஏன்னா நீங்கள் இப்போ வேறு ஏதாச்சும் லைக் ஆரக்கிளோடதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக கனெக்ட் ஆகும். பட் அதில் ஜார் ஃபைல்ஸ்லாம் நீங்கள் ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் மேனுவலாக. இதில் வந்துட்டு மேவன்லேயே பில்டில் ஆப்ஷன் கொடுத்துருக்கான். ஸோ அதனால் நம்ம இதை எடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னென்னா கிளாஸ் ரூம் டேபிள் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிளாஸ் ரூம் டேபிளில் வந்துட்டு அகெயின் அந்த கிளாஸ் ரூமுக்கு ஒரு ஐடி, அது வந்து சீரியலாக வச்சிட்டோம். ஸோ ஆட்டோ இதாகிடும். அது வந்துட்டு ப்ரைமரி கீ அப்படின்னு அசைன் பண்ணிட்டோம். ஸோ இங்கே வந்துட்டு ரூம் நம்பர் வந்து நம்ம காலேஜில் எப்போயுமே IG7 IG8 அந்த மாதிரி ஒரு கேரக்டர் காம்பினேஷனாக தானே இருக்கும். ஸோ அதனால் வேறு கேர்னு எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து யூனிக்குன்னு ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்துட்டு ஒரே ரூம் நம்பரில் 2 ரூம் இருக்காது கிளாஸ் ரூம். கரெக்டாக? ஸோ அதனால் இந்த இடத்துல யூனிக்குன்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் இந்த கீவேர்டோட இது. அப்புறம் வந்துட்டு எந்த பில்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு ஒரு செட் ஆஃப் கேரக்டர்ஸ், ஒரு ஸ்ட்ரிங் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் வந்துட்டு கெப்பாசிட்டி உள்ள எத்தனை பேரால் அட் அ டைம் ரிசைட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இது. ஸோ இப்போ நம்ம இதையும் அப்படியே ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ அகெயின் வந்துட்டு நமக்கு டேபிள் கிரியேட்டட் அப்படின்னு மட்டும் ஒரு ஃபீட்பேக் வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு இதே மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிப்போம். ஸோ இப்போ இதுலேயுமே வந்துட்டு நான் ஐடிக்கு வந்து பிக் சீரியல் அண்ட் ப்ரைமரிக்கின்னு கொடுத்துட்டேன். ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்து ஆஸ் யூஷுவல் ஒரு ஸ்ட்ரிங் வாங்கணுன்றனால வேர் கேர் கொடுத்துட்டு நாட் நல் கன்ஸ்டன்ட் போட்டோம். ஸோ இங்கே நீங்கள் ஒன்று நோட் பண்ண வேண்டியது என்னென்னா நாட் அண்ட் நல் வந்து தனித்தனி கீவேர்ட். ஸோ ஸ்பேஸ் விட்டு தான் கொடுக்கணும். நாட் நல் ஒரே வேர்ட் கிடையாது. ஓகேவா? அப்புறம் வந்துட்டு இமெயில் எல்லாருக்குமே யூனிக்காக இருக்குன்றனால யூனிக் அண்ட் நாட் நல்னு கொடுத்துட்டோம். அப்புறம் எந்த கிரேடில் இருக்காங்க, அதாவது இப்போ எந்த இயர் இல்லை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா எந்த இது படிச்சுட்ருக்காங்கன்றதுக்காக ஒரு இது, அது இன்டீஜராக வச்சுப்போம். அப்புறம் எந்த டேட்டில் என்ரோல் பண்ணாங்கன்றதுக்கு டேட்டுன்னு ஒரு கன்ஸ்டன்ட் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இதுவுமே நாட் நல்லா தான் இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு கிளாஸ் ரூம் ஐடி அப்படின்னு போட்டிருக்கோம். இங்கே ரெஃபரன்சஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ஸோ இப்போ இந்த ரெஃபரன்சஸில் வந்து கிளாஸ் ரூம்ஸ் ஆஃப் கிளாஸ் ரூம் ஐடின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த டேபிளில் இருக்க இந்த கிளாஸ் ரூம் ஐடியை ரெஃபர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுது. ஸோ இப்போ இந்த ஸ்டூடெண்ட் இருக்க கிளாஸ் ரூமோட கெப்பாசிட்டி என்னன்னு தெரியணும்னா நான் அந்த ஐடியை வச்சு இங்கே ரெஃபர் பண்ணி கண்டுபிடிச்சிப்பேன். ஓகேவா? ஸோ 2 டேபிளுக்கு நடுவில் உள்ள ரிலேஷனை வந்துட்டு நம்ம டிக்ளேர் பண்ணுறதுக்கு தான் வந்து ரெஃபரன்சஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகே? ஸோ அது வந்து ஃபாரின் கீன்னு சொல்லுவாங்க. இது வந்து ப்ரைமரி கீனா அது ஃபாரின் கீன்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. இதை நீங்கள் RDBMSல இன்னும் டீட்டெயிலாக படிப்பீங்க காலேஜில். இப்போதைக்கு ஜஸ்ட்டு இப்போனா என்னென்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நம்ம இந்த டேபிளே இப்போ க்ரியேட் பண்ணிடுவோம். ஸோ அகெயின் நமக்கு கிரியேட்டட் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீட்பேக் மட்டும் வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ கிரியேட் டேபிள் வரைக்கும் சொன்ன எல்லாமே புரிஞ்சுதா எல்லாத்துக்கும்? புரிஞ்சிச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் மட்டும் போடுங்க. ஓகே ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம டேபிள் க்ரியேட் பண்ணிட்டோம். இதுக்குள்ளே நம்ம டேட்டா இன்புட் பண்ணோம் இல்லையா? ஸோ இப்போ டேட்டா இன்புட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு இன்சர்ட் அப்படின்னு ஒரு கமாண்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம அதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம டீச்சர் டேபிளில் வந்து ரேண்டமாக ஒன்று இம்போர்ட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஸோ அகெயின் இங்கே ரொம்ப நான் நார்மலான எக்ஸாம்பிள்ஸ் தான் எடுத்திருக்கேன். நான் ஒன்றும் எதுவும் ஸ்பெசிஃபிக்காக இது பண்ணல. ஆக்சுவலி எனக்கு வந்துட்டு உட்காந்து டைப் பண்ணுறதுக்கு இன்றைக்கி டைம் இல்லாதனால கொஞ்சம் ஜென்ரேட் பண்ணி தான் இந்த இன்சர்ட் கமாண்ட்ஸ்லாம் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு இதில் எதுவும் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கேட்டுருங்க முன்னாடியே. ஓகேவா?
ஏன்னா நம்ம வந்துட்டு இப்போ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எஸ்கியூஎல் எவ்வளோ தேவையோ அந்த அளவு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் அதை ஏன் திருப்பி திருப்பி எம்ஃபசைஸ் பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு இதை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு எஸ்கியூஎல் தெரியும்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடாதீங்க. உள்ள நிறையா கான்செப்ட்ஸ் இருக்குது. நமக்கு இப்போ வந்துட்டு ஜஸ்ட் ரீட் அண்ட் ரைட் பண்ணணும் டேட்டாவை, அவ்வளோதான். அந்தளவு நமக்கு தெரிஞ்சால் போன்றனால அது மட்டும்தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகேவா? ஸோ வந்துட்டு இப்போ இன்சர்ட் இன்டூ அப்படின்னு நம்ம போட்டு டேபிள் நேமை கொடுத்துருவோம் அந்த இடத்துல. ஓகேவா? கொடுத்துட்டு இப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அந்த நம்ம இங்கே என்ன வேரியபிள்ஸ்லாம் டிக்ளேர் பண்ணியிருந்தோமோ அது எல்லாத்தையும் நம்ம இங்கே வந்து திருப்பி மென்ஷன் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ எண்டில் வந்துட்டு வேல்யூஸ் ஆஃப்னு போட்டு அந்த ஆர்டரில் அப்படியே வந்துட்டு நம்ம அதோட என்ட்ரிஸை ஃபுல்லாக இங்கே ஸ்பெசிஃபை பண்ணிட்டே வரும். ஓகே. ஸோ அது எல்லாமே ஸ்ட்ரிங்குனா சிங்கிள் கோட்ஸில் கொடுக்கணும். டேட்டுக்கு வந்துட்டு அந்த பர்டிகுலர் ஃபார்மேட் ஃபாலோ பண்ணுன்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அதை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ இன்சர்ட் பண்ணோன்னே இன்சர்ட் 0 வந்துருச்சு. ஸோ எனக்கு வந்துட்டு இல்லை உள்ள இந்த பர்டிகுலர் என்ட்ரி டீச்சர்ஸ் டேபிளுக்குள்ளே இன்சர்ட் ஆயிடுச்சுன்னு பார்ப்போம். ஸோ இதே மாதிரி நம்ம கிளாஸ் ரூம்குள்ளே ஒன்று ஸ்டூடெண்ட்குள்ளே ஒன்று நம்ம இன்சர்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ இப்போ கிளாஸ் ரூமுக்கு பார்த்தோன்னா நம்ம மொத்தமாகவே 3 இது தான் பண்ணியிருக்கோம். ஸோ ஐடி நம்ம இங்கே வந்து மென்ஷன் பண்ணதுக்கு ரீசன் என்ன, இந்த பிக் சீரியல் போட்டிருக்கனால ஆட்டோ ஜென்ரேட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு ரூம் நம்பர், பில்டிங் அண்ட் எவ்வளோ கெப்பாசிட்டின்னு சொல்லிட்டோம். ஸோ இங்கே வந்துட்டு 101 மெயின் 30 கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி நம்ம மல்டிபிள் இது இன்சர்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம அதை அப்படியே இங்கே ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கேயுமே அகைன் வந்துட்டு நமக்கு ஒரு என்ட்ரி இன்சர்ட் ஆகிருக்குன்னு ஃபீட்பேக் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம ஒரு இன்சர்ட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லேயுமே வந்துட்டு இன்சர்ட் இன்டூ டேபிள் நேம் கொடுத்துட்டோம். நம்ம என்னென்ன என்ட்ரி எல்லாம் இம்போர்ட் பண்ண போகிறோம், அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோன்றதுக்கு வந்துட்டு அந்த என்ட்ரியோட நேம்ஸ் எல்லாம் இங்கே மென்ஷன் பண்ணுறோம் ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு. அப்புறம் வேல்யூஸ் ஆஃப் போட்டு இதே ஆர்டரில் இங்கே என்ன ஆர்டரில் மென்ஷன் பண்ணியிருக்கோமோ அதே ஆர்டரில் வந்துட்டு வி ஆர் ஜஸ்ட் இன்சர்ட்டிங். ஓகேவா? ஸோ இதையும் நம்ம அப்படியே இப்போ ரன் பண்ணிடுவோம். ஸோ அகெயின் இன்சர்ட் 1 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஃபீட்பேக் வந்துருச்சு. ஸோ இன்சர்ட் புரிஞ்சதா எல்லாருக்கும்? ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சர் டிஃபைன் பண்ணிட்டோம், அதில் இன்சர்ட் பண்ணிட்டோம். இப்போ அதை ரீட் பண்ணி பார்க்கணும்ல. ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம செலக்ட் அப்படின்னு ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் இப்போதைக்கு இதை கமாண்டுன்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இன்னும் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு கீவேர்டுக்கும் பின்னாடி ஒர்க்கிங் வித்தியாசமாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட்டு செலக்ட் ஃப்ரம் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அந்த பர்டிகுலர் டேபிள்லேருந்து டேட்டா எடுத்துகிட்டு வருதுன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இதிலே ஜாயின்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னர் ஜாயின், அவுட்டர் ஜாயின், அதிலே நிறையா டைப் இருக்குது. நம்ம அவ்வளோ டீட்டெயில்டாக நம்ம உள்ள ஃபில்ட்ரிங் எல்லாம் இப்போ பார்க்க போகிறது இல்லை. ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு கண்டிஷ்னலாக எப்படி டேட்டா ரிட்ரைவ் பண்ணும் அது மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அப்படின்னா எல்லா காலமுமே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அதை ரன் பண்ணி பார்ப்போம். டீச்சர்ஸ்லேருந்து எல்லா காலமே எடுத்தா என்னன்னு பார்ப்போம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஒரே ஒரு என்ட்ரி தான் போட்டிருக்கோம். ஸோ நம்ம எல்லா காலமும் அப்படின்னு மென்ஷன் பண்ணனால வந்துட்டு டீச்சர் ஐடி வந்துருச்சு, ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், சப்ஜெக்ட் அண்ட் ஹையர் டேட் எல்லாமே நமக்கு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு எல்லா காலமே வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து பர்டிகுலராக ஒரு இது மட்டும், அதாவது எனக்கு ஏதாவது ஒரு 2-3 காலம் மட்டும் வேணும் அப்படின்னா இதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எழுதுவோம் இங்கே. ஸோ இப்போ செலக்ட் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். ஓகேவா? ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு போட்டுப்போம். ஸோ இப்போ இந்த கமாண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் மட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் இதுலேருந்து எடுத்துகிட்டு வரும். ஓகேவா? இப்போ வந்துட்டு நம்ம இதை ரன் பண்ணும்போது அந்த ஸ்டூடெண்ட் டேபிளில் இருக்க ஃபஸ்ட் நேம் காலமே லாஸ்ட் நேம் காலமே மட்டும் எடுத்துகிட்டு வருது. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஒரு டைப் ஆஃப் காலம் வச்சு நமக்கு என்ன காலம் வேணுமோ அதை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிற மாதிரி. ஸோ அண்டு வந்துட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதிலே வந்து வேர்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்னா வந்துட்டு நீங்கள் இதை இஃப் நம்ம எழுதுகிறோம் இல்லையா, இந்த கண்டிஷன் இருந்தால் மட்டும் எனக்கு தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரன் பண்ண சொல்கிறோம்ல நார்மலாக ஜாவா கோடில். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு கிளாஸ் ரூம் ஐடி எங்கே 1 இருக்கோ அந்த ஸ்டூடெண்ட்டோட என்ட்ரியை மட்டும் எடுத்துகிட்டு வா, இல்லை மல்டிபிள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை கிளாஸ் ரூம் ஐடி 1 இருந்தால் அந்த என்ட்ரிஸ் மட்டும் எடுத்துகிட்டு வான்னு சொல்ல போகிறோம். ஓகேவா?
ஸோ இது வந்துட்டு வேர் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு அந்த பர்டிகுலர் அந்த கிளாஸுங்கிறது என்னென்னா இங்கே இருக்க அந்த இதை கண்டிஷனை வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு ஒரு கீவேர்டு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி இன்சர்ட் பண்ண அந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்குமே வந்துட்டு கிளாஸ் ரூம் ஐடி 1ங்கிறனால அதை எடுத்துகிட்டு வந்துருச்சு. இப்போ இன்கேஸ் இப்போ கிளாஸ் ரூம் ஐடி நான் 0 அப்படின்னு வச்சுட்டு இதை டைப் பண்ணுறேன்னா எனக்கு எதுவுமே ரிட்ரைவ் ஆகாது. ஒரே நிமிஷம். தெரியுதா? இப்போ நம்ம வந்துட்டு கிளாஸ் ரூம் ஐடி 0ன்னு நம்ம எங்கேயுமே மென்ஷன் பண்ணி க்ரியேட்டே பண்ணல. கிளாஸ் ரூமும் கிடையாது, ஸ்டூடெண்ட்டும் கிளாஸ் ரூம் ஐடி 0ன்னு இருக்க மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ அதனால் நமக்கு எதுவும் ரிட்டன் ஆகலை. டேட்டா 0 ரோஸ் தான் ரிட்டன் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ வந்துட்டு இந்த அளவுக்கு நீங்கள் இது லைக் ரிட்ரைவல் பார்த்தா போதும். ஜாயின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அது இப்போதைக்கு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணல. நம்ம எங்கேயாவது கோட் எழுதும் போது தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம அந்த இடத்துல மட்டும் அதை டிஸ்கஸ் பண்ணிப்போம். இப்போதைக்கு நம்ம அதை பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு டேட்டா ரீட் பண்ணிட்டோம். இப்போ ரீட் பண்ண டேட்டாவை அப்டேட் பண்ணும் இல்லையா? ஆப்வியஸாக நான் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணிட்டேன், உள்ள டேட்டா போட்டுட்டேன். போட்ட டேட்டாவை என்னால் பார்க்க முடியுது. இப்போ நான் அந்த டேட்டா மாடிஃபை பண்ணணும், அதை டெலீட் பண்ணணும்ல. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஜஸ்ட்டு மாடிஃபை மட்டும் எப்படி பண்ணுவோம், தட் இஸ் அப்டேட் மட்டும் எப்படி பண்ணணும்னு பார்ப்போம். அதுக்கப்புறமா வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்ம அதை மொத்தமாக டெலீட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டீச்சர் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஸோ பர்டிகுலராக டீச்சர்ஸில் டேபிள்லேருந்து அப்டேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு அப்டேட் ஆன் போட்டு டீச்சர்ஸ் அந்த டேபிள் நேம் கொடுத்துட்டோம். ஓகேவா? செட் சப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபிசிக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம். ஸோ இங்கே ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி பாஸ் பண்ணி இந்த சப்ஜெக்ட்டுன்ற இடத்துல இந்த இதை உள்ளே செட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டோம். இப்போ நம்ம ஆல்ரெடி இந்த டேட்டா மொதல் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஓகேவா? ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டீச்சர்ஸ்ன்னு போட்டால் ஆப்வியஸாக எல்லா டேட்டா ஃப்ரம் டீச்சர்ஸ் டேபிள் வந்துடும் இல்லையா? ஸோ டீச்சர்ஸ் எஸ்ன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ என்னென்னா நமக்கு இங்கே தெரியுது சப்ஜெக்ட்லாம் மேத்துன்னு இருக்குது. ஸோ அதை ஃபிசிக்ஸ்ன்னு அப்டேட் பண்ணணும் இந்த கமாண்டை வச்சு. ஓகேவா? ஸோ டீச்சர் ஐடி 1 தானே இருக்குது இந்த இடத்துல. ஸோ அதனால் வந்துட்டு டீச்சர் ஐடி எந்த இடத்துல டீச்சர் ஐடி 1ன்னு இருக்கோ அந்த என்டிட்டியில் மட்டும் போயிட்டு இந்த பர்டிகுலர் இதை வந்துட்டு ஃபிசிக்ஸ்ன்னு செட் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ ரன் பண்ணுவோம், அந்த ரோ எப்படி அப்டேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ அப்டேட் 1 அப்படின்னு வந்துருச்சுன்னா ஒரு என்ட்ரி அப்டேட் ஆயிருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம திருப்பி வந்துட்டு செலக்ட் ஸ்டார் ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபிசிக்ஸ்ன்னு அப்டேட் ஆயிடுச்சு. ஓகேவா? இது ஒரு டைப் ஆஃப் அப்டேஷன். இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா மல்டிபிள் கமாண்ட்ஸை நெஸ்ட் பண்ணியும் இந்த இடத்துல எழுதலாம். வேர் ஐடி இஸ் ஈக்குவல் டு 1 அண்ட் ஃபர்ஸ்ட் நேம் இஸ் ஈக்குவல் டு ஆலிஸ் அப்படின்னும் நம்மளால் எழுத முடியும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அகெயின் வந்துட்டு இந்த இதை வேறு ஏதாவது சப்ஜெக்டாக மாற்றி பார்ப்போம். திருப்பி மேத்தனே கூட வச்சுருவோம். ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு அப்டேட் பண்ணிட்டோம். பண்ணதுக்கப்புறமா அகெயின் நம்ம இப்போ செலக்ட் பண்ணி பார்த்தோன்னா அந்த லைக் போத் ரெண்டுமே நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுல. ஃபஸ்ட் நேம் ஆலிஸாக இருந்தது அண்ட் வந்து டீச்சர் ஐடி 1 இருந்தனால நமக்கு திருப்பி வந்துட்டு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் நெஸ்ட் பண்ணியும் எழுதலாம். ஸோ அந்த அண்ட் ஆர்ன்ற கீவேர்ட்ஸ் வந்து இங்கே ஒர்க் ஆகும். ஓகேவா? அந்த கண்டிஷனுக்குள்ளே சொல்கிறேன். ஸோ அப்டேஷன் புரிஞ்சுதா எல்லாத்துக்கும்? புரிஞ்சுதுன்னா ஒரு தம்ஸ் அப் மட்டும் போட்டிங்கன்னா we can move on to the next topic. ஓகே, டன். ஸோ இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வந்துட்டு டெலீட் அப்படின்னு ஒரு இது பார்க்க போகிறோம். ஸோ இது என்னென்னா பர்டிகுலராக ஒரு என்ட்ரியை வந்துட்டு நம்ம டேபிள்லேருந்து ரிமூவ் பண்ணிடுறோம் ஃபுல்லாக. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன டேபிள்லேருந்து டெலீட் பண்ண போகிறோங்கிறத மென்ஷன் பண்ணோம். ஓகேவா? ஸோ நான் டெலீட்டுன்னு முதல் கமெண்ட் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஃப்ரம் என்ன டேபிள் நான் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து இப்போ டெலீட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ டெலீட் பண்ண போகிற என்ட்ரி எப்படி எப்படி ஐடென்டிஃபை பண்ணுன்றதுக்கு நம்ம திருப்பி வேர் அப்படின்னு கொடுக்கணும். ஓகேவா? வேரில் வந்துட்டு மேபி ஸ்டூடெண்ட் ஐடி என்னவா இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம் அந்த இடத்துல. ஓகே, ஸ்டூடெண்ட் ஐடி 1 மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது. ஸோ வந்துட்டு வேர் ஸ்டூடெண்ட் ஐடி இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இதை வந்து ரன் பண்ணி பார்ப்போம் நம்ம.
ஸோ இப்போ delete ஒன்றுன்னு வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் டேபிளில் வந்து டேட்டா இருக்கான்னு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு அந்த பர்டிகுலர் என்ட்ரி இந்த இடத்துல இல்லை. ஓகேவா? நம்ம திருப்பி கூட ஸ்டூடெண்ட்டை இன்சர்ட் பண்ணிவிட்டு இன்னொரு இப்போ இல்லாத ஒரு ஸ்டூடெண்ட்டை டெலீட் பண்ணால் என்னதுன்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ நம்ம திருப்பியும் அந்த ஸ்டூடெண்ட்டை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்சர்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து டெலிட் queryல ஸ்டூடெண்ட் ஐடி வந்துட்டு 10ன்னு மாற்றிப்போம். ஏன்னா இப்போ 10ன்னு ஒரு ஸ்டூடெண்ட் ஆக்சுவலாக நம்ம டேபிளில் கிடையாது. ஓகேவா? இப்போ எப்படி ரெஸ்பான்ஸ் வருதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ டெலீட்டில் வந்துட்டு எனக்கு ரெஸ்பான்ஸ்லேயே 0ன்னு வந்துச்சு. அப்படின்னா எதையும் டெலீட் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு டெலீட் ஆப்ரேஷன். ஸோ நம்ம பேசிக்காக வந்துட்டு CRUD ஆப்ரேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. கிரியேட், அப்டேட், டெலீட் அந்த மாதிரி அந்த கான்செப்ட்ஸ் இருக்கும். 4 ஆப்ரேஷன்ஸ் மட்டும். ஸோ அதை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு நம்ம என்ன பண்ணணுன்றதை பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? ஓகே. ஸோ நான் நெக்ஸ்ட் செஷன் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.